வணக்கம். திராவிட மாடல் அரசு சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல தில்லாலங்கடி வேலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க தமிழக மக்களை எப்பயுமே ஒரு பீதிக்குள்ளே வைக்கிறதுக்கு அவங்க முடிவு பண்றாங்க. என்ன முடிவு பண்றாங்க? மும்மொழி கொள்கை எடுத்தாங்க. அது அவங்களுக்கு எதிராக திரும்பினது. இப்ப என்ன சொல்றாங்க? தொகுதி வரையறை, நாடாளுமன்ற தொகுதி வரையறை மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு துரோகம் விளைவிக்குதுன்னு சொல்லி எல்லா மாநில முதலமைச்சர்களையும் சந்திக்கிறதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. இத்தனைக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொகுதி வரையறையில் தமிழ்நாட்டிற்குரிய பிரதிநிதித்துவம் இருக்கும், இந்த தொகுதியை நாங்கள் குறைக்க மாட்டோம் என்று சொன்னதுக்கு அப்புறமும் இவங்க ஒரு கமிட்டி போட்டு இங்க இருந்து கர்நாடக முதலமைச்சரை போய் பாக்குறாங்க, தெலுங்கானா முதலமைச்சரை பாக்குறாங்க. எல்லா முதலமைச்சரை பாக்குறதுக்கு ஒரு மந்திரி தலைமையில நாடாளுமன்ற உறுப்பினர் கொண்ட ஒரு குழு வச்சிருக்காங்க. சரி, ரைட்டு, சந்தோஷம், போய் பார்த்துட்டு வாங்க. ஆனா இப்படி என்னைக்காவது ஒரு நாளாவது மக்கள் பிரச்சனைக்காக அவங்கள போய் பார்த்திருக்கீங்களா? காவேரி பிரச்சனையில மேகதாது அணையை நாங்கள் கட்டுவோம் சொன்ன சித்தராமையாவுக்கு நீங்க கண்டனமாவது தெரிவிச்சிருக்கீங்களா? போய் தான் பார்க்க முடியல. பாலாறு பிரச்சனையில தெலுங்கானாவுக்கு எதிராகவோ ஆந்திராவுக்கு எதிராக ஒரு கண்டன குரல் எதற்காக சொல்லியிருக்கீங்களா? இல்ல. கேரளால முல்லை பெரியாறு பிரச்சனைக்கு தமிழக முதலமைச்சர் என்னைக்காவது அந்த பிரச்சனையை கையில் எடுத்தோ இல்ல அது கண்டன அறிக்கையோ, இந்த கழிவுகளை மருத்துவ கழிவுகளை கொட்டும் போது எதுக்காக அந்த கண்டிச்சு ஏதாவது ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கீங்களா? இல்ல. ஏன்னா இதெல்லாம் மக்கள் சார்ந்த பிரச்சனை. மக்கள் சார்ந்த பிரச்சனையை நீங்க என்னைக்குமே செய்ய மாட்டீங்க. ஏன்னா மக்கள் சார்ந்த பிரச்சனை செஞ்சுட்டா, மக்கள் சந்தோஷமா இருந்துட்டா நம்ம அவங்களை ஏமாற்ற முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை குறைஞ்சிரும். சரி, எப்படி குறையும்? எந்த அடிப்படையில் நீங்க அதை சொல்ல வரீங்க? அதாவது தொகுதி மறுசீராய்வு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஒழிஞ்சு இது இப்படித்தான் இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? தமிழ்நாட்டு மக்கள் நம்ம எம்பி தொகுதி எல்லாம் குறைச்சிருவாங்க, நமக்கு நிறைய பாதிப்பு வரும். மக்களை எப்பயுமே ஒரு பயத்துக்குள்ளே நீங்க வச்சிருக்கீங்க மத்திய அரசுக்கு எதிரான விஷயத்தை. ஆனா அதுல உண்மை கிடையாதுன்றது மக்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா நீங்க அவங்கள எப்பயுமே ஒரு அந்த பிரேக்கிங் நியூஸ் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பதட்டத்திலே வச்சிருக்கீங்க மக்களை. முன்னாடி என்ன நடந்தது? எத்தனை காவல் நிலையம் தமிழ்நாட்டில் இருந்தது? அவங்க எல்கையை முதல் 5 கிலோமீட்டர் இருந்த காவல் நிலைய எல்கையை 3 கிலோமீட்டரா குறைச்சிருக்கீங்க. உதாரணத்திற்கு இந்த மாதிரி ஒரு இடம் எப்படி இருக்க வேண்டும், அந்த தொகுதி எப்படி இருக்க வேண்டும், மத்திய அரசு அந்த தொகுதி மறுசீராய்வு கமிட்டியில இருந்து வாங்கி செஞ்சிருக்காங்க. ஆனா நீங்க என்ன செய்றீங்க? உங்களுக்கான எம்பி தொகுதி பறி போயிடணும், நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் போயிடும், நம்ம வாங்குற கமிஷன் போயிடும்ன்ற பதட்டத்துல நீங்க ஒவ்வொரு மாநில முதலமைச்சரா போய் பார்க்க போறீங்க. இன்னும் நீங்க 40 தொகுதி 39 தொகுதி எம்பி இருந்து என்ன செஞ்சீங்க இது வரைக்கும்? அங்க போய் டீயும் சோமாசும் சாப்பிட்டீங்க. இதுல 50 தொகுதி இருந்தானே 30 தொகுதி இருந்தானே நீங்க சாப்பிட போற டீயும் சோமாசும் தானே வித்தியாசப்பட போகுது. இதுக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு பதட்டப்படணும்? ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழக மக்கள் மத்திய அரசுக்கு எதிரா ஒரு மனநிலையை உருவாக்கணும்ன்றதுக்காக நீங்க இப்படி ஒரு போலியான விஷயத்தையும் மக்களுக்கு எதிராக மக்களுக்காக பேசுற மாதிரி மத்திய அரசுக்கு எதிராக திருப்பி விட பாக்குறீங்க. ஆனா இது ஒரு கூர்மையான, 2 பக்கம் கூர்மையான ஆயுதம். உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. மக்களுக்கான விஷயத்தை நீங்க பண்றதா இருந்தா எந்தெந்த விஷயத்துல பண்ணிருக்கணும் அப்பெல்லாம் நீங்க பண்ணலையே. இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா தானே ஓடியாரீங்க, தொகுதி மறுசீராய்வுனா ஓடியாரீங்க, தொகுதி எண்ணிக்கை குறைஞ்சிரும் அப்படின்றதுக்காக ஓடியாரீங்க. இதே மாதிரிதான் முன்னாடி நீட்டு பிரச்சனை எடுத்தீங்க, அந்த பிரச்சனை உங்களுக்கு செல்லுபடி ஆகல. அடுத்து மும்மொழி பிரச்சனை எடுத்தீங்க, அதுவும் உங்களுக்கு கை கொடுக்கல. இப்ப தொகுதி வரையறையை நீங்க கையில எடுத்துட்டு மக்கள்கிட்ட அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. மக்களுக்கான விஷயம் எந்த விஷயமும் நீங்க இது வரைக்கும் செய்யல. உங்களுக்கு தேவை அந்த நேரத்துல மத்திய அரசை மக்களை வச்சு ஒரு பயமுறுத்துறதுக்காக உங்களுக்கான விஷயத்தை தான் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆனா மக்கள் இப்ப உடனே எந்த விஷயமா இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அறிவை வளர்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கான தொழில்நுட்பமா இருக்கட்டும், படிப்பறிவு எல்லாமே வளர்ந்துருச்சு. அதனால மக்களை ஏமாற்றணும் இனிமேல் முடிவு செய்யாதீங்க. தமிழக மக்கள் ரொம்ப அறிவார்ந்த மக்கள், ரொம்ப சிந்தனையோட எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால உங்க நாடகம்லாம் இனிமேல் எடுபடாது. அதனால மக்களுக்கான விஷயத்தை நீங்க முன்னெடுக்கிறதுக்காக முயற்சி செய்யுங்கள். திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்களே, இதுவரை நீங்கள் போட்ட நாடகமாகட்டும், நீங்கள் ஒட்டிய ஸ்டிக்கர்களாகட்டும், இதை உங்களையும் உங்களை சுற்றி இருக்க ஒரு அமைச்சர் வட்டங்களை மட்டும் வலுப்படுத்துறதுக்கு தான் செஞ்சிருக்கீங்க. தமிழக மக்கள் வலுவா இருக்கிறதுக்கான விஷயங்கள், அவங்க வாழ்வியல் முறையில் முன்னேறதுக்கான எந்த விஷயத்தையுமே நீங்க செய்யல. அதனால் தமிழக மக்களே, மத்திய அரசு, உலக தலைவன் உத்தம தலைவன் நரேந்திர மோடியின் அரசு ஒவ்வொரு மக்களுக்கும் உகந்த விஷயம், அவங்களுக்கான வாழ்வியல் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தையும், அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றக்கூடிய விஷயத்தையும் தான் முன்னெடுக்கிறாங்க. இவங்கள மாதிரி ஓட்டு வங்கி அரசியலுக்காக திசை மாறி சென்று விடாதீர்கள். இவர்கள் ஏமாற்று அரசியலை கடந்த காலங்களில் நிறைய பார்த்துட்டோம் நம்ம. இதுவும் அப்படி ஒரு ஏமாற்று வித்தை தான். மோடி மஸ்தான் வேலைன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு வேலையை அவங்க செய்யறாங்க. தயவு செய்து இந்த விஷயத்தை மக்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆனா மக்கள் புரிந்து கொண்டுட்டாங்க. திராவிட மாடல் அரசுக்கு தான் இது புரியல. நீங்களும் புரிஞ்சு திருந்திக்கங்க. நன்றி, வணக்கம்.